முன்மொழியப்படலை, எந்த நீதி போதனையும் செய்யப்படலை. அந்த வாழ்க்கை அப்படியே நம் முன்னால் வைக்கப்படுது. இதில் வாசகன் தான் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். சரி, இதெல்லாம் நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போ அபிலாஷனுடைய கவிதைகளில் பார்த்தீங்கன்னாக்க அவருடைய அவர் வந்து ஒரு 21ஆம் நூற்றாண்டினுடைய டிப்பிக்கலான ஒரு குழந்தைன்னு நான் பார்க்குறேன். அலுவலகம் போகிறது எத்தனை வேதனையாக இருக்கிறதுங்கிற, அப்புறம் வந்து அவர்கிட்ட பைனரி விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லா செயல்படுறத என்னால் பார்க்க முடியுது. நம்ம வந்து எதையுமே ஒன்று உயர்ந்தது ஒன்று தாழ்ந்தது. இந்த பைனரி ஒன்றும் ஒரு பெரிய சிக்கலான பொருட்படலாம் இல்லை. அது ஜெயிலா ரொம்ப சிக்கலாக சொல்லுவார். ஆனால் நம்ம ரொம்ப சாதாரணம் ஒரு வெள்ளை தோலுக்கும் கருப்பு தோலுக்கும் நம்ம ஊரில் எவ்வளோ விஷயங்கள் வேறுபாடுகள் நம்ம யூகிக்க முடியும். அதே போல் ஒரு ஆண் ஒரு பெண், இந்த 2 விஷயம் போதும். இந்த 2 உதாரணங்கள் போதும் பைனரி. ஆனால் பைனரியில் வந்து அபிலாஷ் வந்து பைனரி விஷயங்களை வந்து புறத்தள்ளுறதாக எனக்கு தோணுது. ஏன்னா வெறுப்புக்கும் நேசத்திற்கும் வந்து அவர் வந்து ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்க்கறதில்லை. வெறுக்கும் தோறும் அன்பு பிறக்கிறது என்றார், நேசிக்கும் போது அந்நியமாகி விடுகிறாய் அப்படின்றாரு. அதே போல வந்து ஒரு துக்கமான விஷயத்தை வந்து யாரும் பகிர்ந்துக்க தயாராக இல்லை. ஆனால் நீ இன்பமாக மகிழ்ச்சியாக இருக்கேன்னா அதை பகிர்ந்துக்கிறதுக்கு ஆட்கள் வருகிறார்கள். எந்த நண்பன் கூட வந்து இந்த துக்கத்தை நான் துக்கமாக இருக்கேன்றதை நண்பன் கூட ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில கவிதைகள் எழுதியிருக்கேன். அடுத்து இவருடைய இந்த நாய், பூனை, கொசு இந்த மாதிரியான விலங்குகள் தொடர்பான கவிதைகளை 9 கவிதைகள் இல்லை அந்த இந்த விஷயங்கள் வருது. இப்போ நாய், குறிப்பாக நாய் வந்து நேரடியான ஒரு நாயாகவும் இருக்கு, குறியீடான நாயாகவும் இருக்கு. அது அந்த சில கவிதைகள்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காரு. அந்த நாய் வந்து ஒரு டிவி தொலைக்காட்சியில் வர விவாதத்துக்கு நாயினுடைய எதிர்வினையை வந்து நீங்கள் கண்டிப்பாக படிச்சாகணும். அப்போ வந்து ரொம்ப எனக்கே ரொம்ப இதுவாக இருக்குது. ஒரு நாய் ரியாக்ட் பண்ணுற அளவுக்கு கூட வந்து நம்மள்கிட்ட பெரும்பாலானோர் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்ணுறதில்லை. ஆனால் அவை தான் வந்து நம்மளோட கருத்துக்களையே கட்டமைக்கிற ஒரு சமூகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதே போல் சாதாரண நாய், ரியலிஸ்டிக் நாய் பார்த்தீங்கன்னா ஜுரத்தில் இருக்கிற நாய் லீவ் போட்ட பிறகு, லீவில் இருக்கிற விடுமுறையில் இருக்கும் நாய் வந்து தன்னோட கடமைகளை எல்லாத்தையுமே சரியாகவே செய்யும். இதுக்கு மேலே அதுக்கு ஒரு நாள் பூரா என்னென்ன நடவடிக்கைகள் இருக்குன்னு நமக்கு தெரியும். அத்தனையும் செஞ்ச பிறகு கூட நான் விடுப்பில் இருக்கும்போது வீடு எப்படி இருக்கிறது என்று அரைக்கண்ணால் திறந்து கவனிக்கிறது என்றார். அதே போல் கொசுக்கள் என்ன எத்தனை கொல்லை கொடுத்தாலும் கடைசியாக அந்த கொசுக்கள் மறைஞ்சி போன மழை நாள் முடிந்து வெயில் வந்த பிறகு எல்லாத்தையும் உதறி போட்டு காய வச்சு ஜன்னலை திறந்து விடும் பொழுது கூட ஒரு லேட்டான குற்ற உணர்வு வருதுங்க. என்ன குற்ற உணர்வு? இந்த கொசு இன்னைக்கு வர முடியாது, அது நம்மளை கடிக்க முடியாதுங்கிற ஒரு குற்ற உணர்வு வருதுன்னு சொல்லிட்டு ஒரு நுட்பமான விஷயத்தை சொல்கிறார். அப்புறம் இந்த எழுத்தாளர்கள் எழுத்து தொடர்பாக 2 கவிதைகள் இருக்கு. மிச்சமுள்ள வரிகள், மீதமுள்ள வரிகள் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு கவிதை இருக்கு. இந்த வரிகள் வந்து எப்படி மிச்சமாயின அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வி. இது இவரே புறந்தள்ளியதா, வேற யாரும் புறந்தள்ளியதா, எழுதின பிறகு இது வந்து ரிசன்டென்ஸ்னு சொல்லுவாங்க, இது எக்ஸஸாக இருக்குது தேவையில்லை அப்படிங்கிற கவிதை, அந்த மாதிரியான வரிகளா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வாசகங்களுக்கு நிறைய இடம் தர்றாரு. ஆனால் அந்த முக்கியமான வரிகள், இவர் புறத்தள்ளிய இவர் ஒதுக்கி தள்ளிய வரிகளை வச்சுட்டு எத்தனை காரியங்கள் பண்ணலாம் அப்படின்னு ஒரு லிஸ்டே கூட கொடுக்குறார். அது அந்த வரிகளை மட்டும் நான் வாசிக்கிறேன். முக்கியமான வரிகளை கொண்டு ஒரு கவிதை எழுதலாம். இதில் நிறைய அங்கங்கள் கேள்வி எல்லாம் இதில் இருக்கு. மிச்சமான வரிகளை கொண்டு ஒரு கவிதை எழுதலாம், ஒரு உறவை ஆரம்பிக்கலாம், புரியாத பரீட்சார்த்த கதை என்று எங்காவது நினைக்கலாம். இது போன்ற வெவ்வேறு மிச்சமான வரிகளை இணைத்து ஒரு கவிதை நூலுக்கான விமர்சன கட்டுரை எழுதலாம். மிச்சமான வரிகளுக்கு புதிய அர்த்தங்களை கண்டடையலாம். எங்குமே பொருள்பட சேர்க்க முடியாத மிச்சமான வரிகளை கொண்டு நீங்கள் எவ்வளவோ செய்யலாம், அழிப்பதை தவிர அப்படிங்க. அடுத்து இன்னொரு மிக நீளமான
கவிதை ஒன்று இருக்கு. மகா எழுத்தாளர்களின் வரலாறு அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருக்கேன். அதில் ரொம்ப அற்புதமான சிக்கல் கேள்வி. மகா எழுத்தாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரே மகா கவிஞன் அப்புறம் வேற கூடுதலான மகா கவிஞர்களை பிறப்பிச்சு அதில் வர்ற தன்மை, அதில் வர்ற பொறாமை, போட்டி, அப்புறம் இவர்களை ஒரு கட்டத்தில் வச்சு நாமெல்லாம் சமமாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நமக்குள்ளார இன்னொரு லிஸ்ட் தயாரிப்போம்னு சொல்லி ஆகமகா எழுத்தாளர்கள்னு ஒரு லிஸ்ட் தயாரித்து அந்த லிஸ்ட்டுக்குள்ளார அந்த பட்டியலுக்குள்ளாரவும் நிறைய உள் வேலைகள்லாம் நடந்து அந்த பட்டியல் திருத்தப்பட்டு கடைசியாக காலமே தீர்மானிச்சிட்டோம் நம்மள யார் ஆகமகா எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறதா சொல்கிறாங்க. இதில் என்னென்னா கடவுள்கிட்ட இவங்கெல்லாம் சேர்ந்து 2-3 தடவை புகார் கொடுக்குறாங்க. அவர் ஒரு கட்டத்தில் என்னால் எதுவுமே பண்ண முடியாது, நீங்களா முடிவு பண்ணிக்கோங்க, நீங்கள் மகா எழுத்தாளர்களை உற்பத்தி செய்வதை பிறப்பிப்பதை நிறுத்திவிடுங்கள்னே கடவுளே ஒரு கட்டத்தில் சொல்லிடுது. கடைசியாக கடவுள் ஒரு நாள் காலையில் சேவ் பண்ணிட்டு இருக்கும்போது இதெல்லாம் இந்த வரலாறு யோசிக்கும் போது மகா எழுத்தாளர்களை வரலாறு யோசிக்கும் போது அவர் சொல்றார், எப்படி என்னுடைய எளிய கரங்கள் இவ்வளவு பெரிய மகா எழுத்தாளர்களை உருவாக்கியது அப்படி என்று தொடர்ந்து ஷேர் செய்கிறாராம். எனக்கு நான் கடைசியாக சொல்லிட்டு விரும்புகிறதுனா ரொம்ப நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. அபிலாஷிட்ட இன்னும் கொஞ்சம் இரேஷனாலிட்டி கூடுதலாக இருந்தால் இன்னும் சிறந்த கவிதைகளை எழுதுவார். நன்றி.